إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا لعلكم تتقون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏக இறைவன் அந்த அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் சொந்தம். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய வற்றா பெரும் கருணையும் கிருபையும் இந்த உலகத்திற்கு கடைசி மற்றும் இறுதி தூதராக நம்மின் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை எந்த தங்குதடையுமின்றி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், மேலும் யௌமுல் ஜுமா என்று சொல்லக்கூடிய சூரியன் உதயமாகும் நாட்களில் சிறப்பாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையில் அவனுடைய இல்லத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அவனுடைய அன்பையும் அருளையும் எதிர்நோக்கியவர்களாக நம்முடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் ஏற்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நற்கூலிகளை வாரி வழங்குவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஜும்மா குத்துபாவை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்துவிட்டு அந்த மனிதர்கள் நேரான பாதையின் நேரிய பாதையில் செல்ல வேண்டும், தவறான பாதையில் சென்று விடாமல் நேரான பாதையில் செல்ல வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு நோக்கத்தோடு ஏராளமான எண்ணற்ற தூதர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்திற்கு அனுப்பி அந்த தூதர்மார்களுக்கு பல இறை வேதங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கியிருக்கின்றான். எத்தனையோ வேதங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்திற்கு வழங்கியிருக்கின்றான், கொடுத்திருக்கின்றான். ஆனால் அந்த அத்துணை வேதங்களிலும் வேத வரிகள் மாற்றப்பட்டு திரிக்கப்பட்டு அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் அவர்களுக்கு தோதுவாக வேத வரிகளை, அல்லாஹ் வழங்கிய வேத வரிகளை அவர்களுக்கு தோதுவாக மாற்றி அமைத்து திரித்து கொண்டு வேதங்களை அப்படி அமைத்து கொண்டார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளிய இறை வேதமாகிய இனிய வேதமாகிய திருக்குர்ஆன், பொதுமறை திருக்குர்ஆனை பார்த்தோம் என்று சொன்னால் அந்த குர்ஆனுடைய சிறப்புகளையும் அதோடைய மாண்புகளையும்
அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே தன்னுடைய திருமறையில் ஏராளமான இடங்களில் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹு தஆலா ஒரு இடத்தில் பேசுவதை போல இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். அல்லாஹ் எப்படி பேசுகின்றான்? தான் வழங்கிய இறைவேதமாகிய இருக்கக்கூடிய பள்ளிவாசலிலும் வீடுகளிலும், ஏன் நம்முடைய அலைபேசி தொலைபேசியாக இருக்கக்கூடிய நம்முடைய கைகளில் தவழக்கூடிய அந்த தொலைபேசியின் ஆண்ட்ராய்டு போனில் இருக்கக்கூடிய அந்த திருக்குர்ஆனை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகின்ற பொழுது இவ்வாறாக பேசுகின்றான். இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். நிச்சயமாக இந்த குர்ஆன் இருக்கின்றதே, யஹ்தி லில்லதி ஹிய அக்வம், இந்த குர்ஆன் தான் மிக சரியான, மிக சீரிய நல்ல பாதையை, தெளிவான பாதையை காட்டும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஒற்றை வசனம் மூலமாக இந்த திருக்குர்ஆனுடைய முக்கியத்துவத்தை சொல்லி காட்டுகின்றான். ஏனென்று சொன்னால், இதற்கு முன்னால் வழங்கிய வேதங்கள் தௌராத்தாக இருக்கட்டும், ஜபூராக இருக்கட்டும், இன்சீலாக இருக்கட்டும், அதர்வண வேதமாக இருக்கட்டும், ரிக் வேதமாக இருக்கட்டும், பல வேதங்கள், பல வேதங்கள் அல்லாஹ் இறக்கியிருக்கின்றான். அத்தனை வேதங்களிலும் மனிதர்களால் கையால் செய்யப்பட்டு மனிதர்களால் அவருக்கு தோதுவாக வசனங்களை மாற்றி திருத்தி கொண்டார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறுதியாக இறக்கியிருக்கின்றானே இந்த திருக்குர்ஆன், இந்த வசனத்தின் ஒரு எழுத்தை மாற்றினாலும், ஒரு ஹரக்கத்தை மாற்றினாலும், ஒரு புள்ளியை மாற்றினாலும் அதனுடைய அர்த்தம் நமக்கு வெளிச்சத்தில் கொண்டு விடும். என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரும் மாற்ற முடியாத, யாரும் திருத்தம் செய்ய முடியாத, யாரும் இதற்கு பின்னால் வேதம் இருக்கு என்று சொல்ல முடியாத அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அளவிற்கு இந்த திருக்குர்ஆனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இன்னா நஹ்னு நஸல்னா இலைஹி ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். நிச்சயமாக இந்த பொதுமறை திருமறை திருக்குர்ஆனை நாம் தான் இறக்கினோம், நாம் தான் இந்த மனித சமூகத்திற்கு நேர்வழி காட்டும் வண்ணமாக மக்கள் நேரான பாதையின் பக்கம் செல்ல வேண்டும், ஹராமை விட்டு ஹலாலான பாதையின் பக்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக நாம் தான் இந்த திருமறை குர்ஆனை நாம் இறக்கினோம். இந்த திருமறை குர்ஆனை நாம் தான் பாதுகாப்போம் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உறுதி பிரமாணம் செய்கின்றான். இதற்கு முன்னால் இருந்த வேதங்கள் தௌராத்தாக இருக்கட்டும், இன்சீலாக இருக்கட்டும், போன்ற வேதங்களாக இருக்கட்டும், இந்த வேதங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லவில்லை. இந்த திருக்குர்ஆன் இறுதி தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்ட இந்த திருக்குர்ஆனுக்கு மாத்திரம் நாம் தான் இந்த திருக்குர்ஆனை இறக்கினோம், நாம் தான் இந்த பொதுமறை திருமறை திருக்குர்ஆன் இறக்கினோம், நாம் தான் அதை பாதுகாப்போம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அப்ப இந்த திருமறை திருக்குர்ஆனுடைய சிறப்பை பார்த்தோம் என்று சொன்னால், அன்பானவர்களே, ஏராளமான வசனங்கள், ஏராளமான செய்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு ஹதீஸில், இக்ரஉ அல் குர்ஆன யஅதி யௌமல் கியாமத்தி ஷிஃபான் லி அஸ்ஹாபிஹி. புகாரிலும் ஹதீஸிலும் வரக்கூடிய, புகாரிலும் முஸ்லீம் வரக்கூடிய இரண்டு ஹதீஸ் கிரந்தத்தில் வருகின்ற செய்தி, இக்ரஉ குர்ஆனை ஓதுங்கள், இக்ரஉ அல் குர்ஆன குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், யஅதி அது கொண்டு வரப்படும், அது வரும், எப்பொழுது வரும், யஅதி யௌமல் கியாமா மறுமை நாளில் அந்த குர்ஆன் கொண்டு வரப்படும். எதற்காக கொண்டு வரப்படும்? ஷிஃபா லி அஸ்ஹாபிஹி, தன்னை ஓவிய நண்பனுக்காக. அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அதை பயன்படுத்துகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் நண்பர்களே. ஷிஃபா லி அஸ்ஹாபிஹி, தன்னை ஓவிய நண்பனுக்காக நாளை மறுமை நாளில் அந்த நபருக்காக ரெக்கமெண்டேஷன் பரிந்துரை செய்யும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். எப்படிப்பட்ட நாள்ல யாரும் உதவ முடியாது அந்த நாளை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏராளமான வசனங்களை பேசுகின்றான். யௌம லா தம்லிகு நஃப்ஸுன் லி நஃப்ஸின் ஷைஆ வல் அம்ரு யௌமஇதில் லில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத் இன்ஃபிதார் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தின் கடைசி வசனமாக பேசுகின்றான். லா தம்லிகு நஃப்ஸுன் லி நஃப்ஸின் ஷைஆ, அந்த நாள், அந்த மறுமை நாள் இருக்கின்றதே, அந்த மறுமை நாளில் லா தம்லிகு நஃப்ஸுன் லி நஃப்ஸின் ஷைஆ, ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவுக்கு உதவி செய்ய முடியாத நாள், ஒரு ஆத்மா இன்னொரு
மாணவர்களே, இந்த திருக்குர்ஆனை ஒரு அட்டை டு அட்டையாக ஒரு பேப்பரை போன்றுதான் பார்க்கின்றோம். ஆனால் இந்த திருக்குர்ஆன் நம்முடைய பள்ளி வாயில்களிலும் நம்முடைய இல்லங்களிலும் நம்முடைய மொபைல் போன்களிலும் இருக்கின்ற அந்த திருக்குர்ஆன் பல்வேறு மாற்றங்களையும் பல்வேறு பட்ட கல் நெஞ்சம் கொண்ட உள்ளங்களையும் புரட்டி போட்டிருக்கு என்று சொன்னால் இந்த திருமறை திருக்குர்ஆன் தான் மாணவர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கின்ற பொழுது, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏகத்துவ பிரச்சாரத்தை அந்த முஷ்ரிக்கீன்கள், இஸ்லாத்துடைய விரோதிகள், இஸ்லாத்துடைய கயவர்கள் அந்த மத்தியில் எடுத்து வைக்கின்ற பொழுது பல இன்னல்கள், அந்த வரலாற்று எல்லாம் நாம் தெரிந்திருப்போம். பல இன்னல்கள், பல சோதனைகள், பல கஷ்ட நஷ்டங்கள், துன்ப துயரங்களை அனுபவித்தார்கள். இஸ்லாத்தை ஏற்ற மக்கள், இஸ்லாத்தை ஏற்ற மக்களும் அனுபவித்தார்கள், இஸ்லாத்தை போதித்தவர்களும் அதை அனுபவித்தார்கள். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டார்கள். மிகவும் தொந்தரவுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் இந்த முஷ்ரிக்கின் கைகளால் கரத்தால் மிகவும் துன்பத்திற்கு ஆளாக்கப்படுகிறார்கள், மிக கஷ்டத்திற்கு ஆளாக்கப்படுகின்றார்கள். எனவே இவர்களை பாதி நபர்களை அபிசீனியாவுக்கு அனுப்பி வைத்து விடுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் ஒரு பிளான் பண்றார்கள், ஒரு முடிவு செய்கிறார்கள். பாதி மக்களை அபிசீனியா என்று சொல்லக்கூடிய அந்த தேசத்திற்கு அனுப்பி வைத்து விடுவோம் என்று சொன்னார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு. அப்ப பாதி மக்கள் அபிசீனியாவுக்கு சென்று விடுகிறார்கள். அபிசீனியாவுக்கு சென்ற உடனே இந்த முஷ்ரிக்கீன்கள், இஸ்லாத்துடைய விரோதிகள் அந்த கூட்டத்திற்கு தெரிய வருகின்றது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பாதி கூட்டம் அபிசீனியாவுக்கு சென்று விட்டது, எனவே அவர்களை நாம் திருப்பி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இரண்டு சஹாபாக்கள், அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அவர் இருவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அவர்கள் செல்கின்றார்கள். சென்று கொண்டு அபிசீனியா என்று சொல்ல அந்த மன்னரிடத்தில், நஜ்ஜாஷி என்று சொல்லக்கூடிய அபிசீனியா மன்னரிடத்தில் பேசுகின்றார்கள். மன்னரே, எங்களுடைய ஊர்களிலிருந்து சிலர்கள் தப்பி தந்து விட்டார்கள். சிலர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் தவறான கருத்துகளையும் முரணான கருத்துகளையும் சொல்லிக்கொண்டு சமூகத்தை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு கூட்டம் தப்பி ஓடி வந்துவிட்டது உங்களுடைய நாட்டை நோக்கி என்று சொன்ன உடனேயே அபிசீனியா நாட்டு மன்னர் நஜ்ஜாஷி அவர்கள் அழைக்கின்றார்கள். அந்த வந்த கூட்டத்தை அழைக்கின்றார்கள். இவர்கள் சொல்வது சரிதானா? இவர்கள் சில விஷயங்களை சொல்லுகின்றார்கள், அது சரிதானா என்று கேட்கின்றார் மன்னர் நஜ்ஜாஷி அவர்கள். இது ஒரு மிகப்பெரிய உரையாடல். அது சுருக்கமாக பார்ப்போம் என்று சொன்னால், அவர்கள் சொல்லிக்கொண்டு எங்கள் மார்க்கத்திற்கு முரணான கருத்துக்களை சொல்லி மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை உண்டாக்குகிறார்கள் என்று வந்த இரண்டு நபர்கள் சொல்லுகின்றார்கள். ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமையில் சென்ற அந்த சஹாபாக்கள், அந்த ஜாஃபர் இப்னு அபி தாலிப் சஹாபி சொன்னார்கள், நஜ்ஜாஷி மன்னர் அவர்களே, எங்களுக்கு ஒரு இறை தூதர் அனுப்பப்பட்டார். அவர்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள், ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், அனாதைகளை பராமரிப்பு செய்யுங்கள், அண்டை வீட்டார் பசித்திருக்க நீங்கள் உணவு உண்கலாமா என்று பல நல்ல உபதேசங்கள் செய்தார்கள். வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை, அல்லாஹை தான் வணங்கி வழிபட வேண்டும், அவனிடத்தில் தான் உதவி தேட வேண்டும், அவன் தான் வணக்கத்திற்குரிய ரட்சகன் என்று இப்படி போதித்தார்கள் என்று சொன்ன உடனேயே நஜ்ஜாஷி மன்னர் யோசிக்கிறார்கள். யோசித்து மீண்டும் அவர்கள் வந்த இரண்டு நபர்கள் சொல்லுகின்றார்கள், இல்லை, அவர்கள் உங்களுடைய கருத்திற்கும் நீங்கள் இயேசுவை வணங்குகிறீர்கள், நீங்கள் முக்கடவுள் என்ற கொள்கையை நீங்கள் சுமந்திருக்கிறீர்கள், அதையும் தகர்த்து எறியும் வண்ணமாக அந்த கருத்தையும் சொல்லுகின்றார்கள் என்று அந்த வந்த இரண்டு நபர்கள், குறைஷினுடைய இரண்டு இளைஞர்கள், அம்ர் இப்னு ஆஸ் என்று சொல்லக்கூடிய சஹாபியும் அவர் பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இன்னொரு நபர் அவருடைய பெயர் என்ன என்று சொன்னால், அவர் வந்தார். இரண்டு நபர் பேசுகின்றார்கள். அவர்கள் இருவருக்கு மத்தியிலும் பயங்கரமாக உரையாடல் போய்கொண்டே இருக்கின்றது. உடனே உங்க இறை தூதர் சொல்லுகின்றீர்களே, முஹம்மது என்று சொல்லுகின்றீர்களே, அவர்கள் கொண்டு வந்த இறை வேதத்திலிருந்து ஒரு இறை வசனத்தை ஓதுங்கள், கேட்டு பார்ப்போம். இவர்கள் சொல்வதும்
நீங்கள் கொண்டு வந்த உங்க முகமது கொண்டு வந்த அந்த இறை வசனமும் எப்படி இருக்கு என்று பார்க்கலாம் என்று ஓதுங்கள் என்று சொல்கின்றார்கள். உடனே ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் சூரத்து மரியம் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தின் காஃப் ஹா யா ஐன் ஸாத் திக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்தஹு ஜக்கரியா என்று அந்த வசனத்தை ஆரம்பிக்கிறார்கள். ஆரம்பித்து அந்த அத்தியாயத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் அவருடைய தாயாராக இருக்கக்கூடிய மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் அதனுடைய முழு வரலாறும் அந்த வசனத்தில் சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக வாசிக்கிறார்கள். வாசித்த உடனேயே அவருடைய கண்களிலிருந்து தாறுமாறாக அவருடைய கண்களிலிருந்து எப்படி கரை புரண்டு தண்ணி பெருக்கெடுத்து ஓடுமோ அதே போன்று அவருடைய கண்களில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. மாணவர்களே, அதை வாங்கி படித்த அந்த பட்டோலைகள் எல்லாம் கொண்டு வந்தார்களே இறைவசனம் என்று சொல்லிக் கொண்டு அந்த பட்டோலைகள் எல்லாம் நனைந்து அவருடைய தாடி நனைந்து அவருடைய பட்டோலைகள் எல்லாம் நனைந்து எல்லாரும் அழுது விட்டார்கள். நஜ்ஜாஷி மன்னர் மட்டும் அழுகவில்லை. இந்த இறை வசனத்தை கேட்டு அந்த நஜ்ஜாஷி மன்னர் மட்டும் அழுகவில்லை. அன்பானவர்களே, அவர்களுடன் இருந்த எல்லா அனைவர்களுமே இந்த வசனத்தை கேட்டு அழுது விட்டார்கள். இந்த வசனத்தை கேட்டு அழுது விட்டார்கள். கல்லஞ்சம் கொண்ட நெஞ்சங்களை கூட கரைத்து விடும் அளவிற்கு இந்த திருமறை திருக்குர்ஆன் வசனம் அதில் உண்மைகள் பல பொறிந்திருக்கின்றது. அந்த வசனத்தை கேட்டவுடனே நஜ்ஜாஷி மன்னர் அவர்கள் அழுது விட்டார்கள். அழுதுவிட்டு அந்த வந்த 2 நபர்களுக்கு சொன்னார்கள், உஹது மலை அளவிற்கு தங்கத்தை கொடுத்தாலும் இவர்களை உங்களிடத்தில் ஒப்படைக்க மாட்டேன், உங்களுடன் சேர்த்து இவர்களை திருப்பி அனுப்பி வைக்க மாட்டேன் என்று அல்லாஹ் மீது சத்தியமாக என்று சொல்லிவிடுகிறார்கள். இப்ப எந்த அளவிற்கு இந்த திருமறை திருக்குர்ஆன் இதயங்களை கவர்ந்து இழுத்திருக்கு என்பதை பாருங்கள் மாணவர்களே. ஆனால் இன்றைக்கு 24 மணி நேரமும் ஒளிபரக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், இன்றைக்கு நம்முடைய இதயங்களை கவர்ந்திருக்கக்கூடிய விஷயங்களை இந்த உலகத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் சினிமாக்கள் தான். இன்றைக்கு திருமறை திருக்குர்ஆன் வசனங்களை எத்தனை நபர்கள் நாம் அழுது கொண்டு ஓதுகின்றோமா? அதோடைய அர்த்தத்தை தெரிந்து அந்த திருக்குர்ஆன் வசனங்கள் நம்முடைய செவிகளை விழுகின்றது. இமாம் அவர்கள் திருக்குர்ஆன் வசனங்களை ஓதுகின்றார், அழகாக ஓதுகின்றார். இங்கே இல்லாட்டியும் கூட நாம் யூடியூப்களிலும் செல்போனிலும் அழகாக ஓதுவதை கேட்கின்றோம். திருக்குர்ஆனை அழகாக ஓதப்படுவதை நாம் கேட்கின்றோம். நம்முடைய கண்களிலிருந்து தண்ணீர் வந்திருக்கின்றதா? நம்முடைய கண்களிலிருந்து தண்ணீர் வந்திருக்கிறான் மாணவர்களே. ஆனால் இன்றைக்கு படங்களையும் சீரியல்களையும் விளம்பரங்களையும் நாடகங்களையும் பார்த்து விட்டு தான் நம்முடைய கண்களில் தண்ணீர் வருகின்றது. இன்றைக்கு சில பெண்களை தவிர பல பெண்களின் நிலைமை எப்படி இருக்கின்றது? இன்றைக்கு விமர்சனமாக பேசவில்லை, நிதர்சனம் உண்மை. இன்றைக்கு ஏராளமான பெண்கள் தொலைக்காட்சி பெட்டியின் முன்னால் அமர்ந்து கொண்டு அந்த நாடகங்களின் சீரியல் வரக்கூடிய காட்சிகளை பார்த்துவிட்டு கண்கலங்கக்கூடிய தாய்மார்கள் சகோதரிகள் எத்தனை பேர்? தொழுகையில் இந்த வசனத்தை படித்துவிட்டு இந்த வசனத்தை படித்து நரகத்தை பற்றி சொல்லப்படுகிறது, சொர்க்கத்தை பற்றி இன்பங்கள் சொல்லப்படுகிறது. அந்த சமயத்தில் என்னுடைய கண்கள் கலங்கியது என்று எத்தனை நபர்கள் நம்மில் சொல்ல முடியும் மாணவர்களே? எத்தனை நபர்கள் நம்மில் சொல்ல முடியும்? இமாம் அவர்கள் குர்ஆன் அழகாக ஓதுகின்றார்கள். பின்னால் நின்று கொண்டிருக்கின்ற மாமூலாக இருக்கக்கூடிய நாம் அந்த வசனத்தை கேட்டு நம்முடைய உள்ளம் கவர்ந்திருக்கின்றதா? திருக்குர்ஆன் வசனம் மூலமாக நம்முடைய இதயங்கள் ஈர்க்கப்பட்டிருக்கின்றதா என்று பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய சிந்தனைக்கு வரவன என்ன? இமாம் அவர்கள் எப்பொழுதும் சீக்கிரம் முடிப்பார்கள் தொழுகையை எப்பதான் சீக்கிரம் முடிப்பாரு? பல வேலைகள் விஷயங்கள் இருக்கின்றது, சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சிந்தனை வந்துடும். ஷைத்தானை கொண்டு வந்து விடுவான், சிந்தனையை கொண்டு வந்து விடுவான். 10 நிமிஷத்துக்கு மேல இமாம் அவர்கள் அழகாக அந்த வசனத்துக்கு ஏற்ப ஓதிவிட்டான் என்று சொன்னால் உடனே 10 நிமிஷத்துக்கு மேல தூவி வச்சுட்டீங்க சொல்றாங்க, பாக்குறவன் இல்லையா? அழகாக அந்த இமாம் அவர்களுக்கு தெரியும், அந்த திருமறை திருக்குர்ஆன் வசனத்துக்கு ஏற்ப தமிழ் வாக்கியங்கள் தெரியும். அதை ஈர்த்து அவர்கள் கொஞ்சம் அதிகமாக ஓதிவிட்டார் என்று சொன்னால் உடனே சிலர்கள் நினைத்து விடுவார்கள், பதட்டி விடுவார்கள். 10 நிமிஷத்துக்கு மேல போயிருச்சுன்னா
இமாம் நிறைய ஓதிட்டாங்க, நிக்க முடியல, அது ஒரு காரணம். ஆனால் அன்பான சகோதரர்களே, அப்படிப்பட்ட திருமறை திருக்குரானைத்தான் நாம் எல்லாம் சுமந்திருக்கின்றோம். நம்முடைய பள்ளி வாசலில், நம்முடைய வீடுகளில், நம்முடைய செல்போன்களிலும் அப்படிப்பட்ட இதயம் கவர்ந்த இனிய இறைவேதமாகிய திருக்குரான் தான். அப்ப இருந்த குரான் தான் இப்ப இருக்குது. அப்ப இருந்த குரான் தான் இப்ப இருக்குது. அந்த குரானை ஓதி, அந்த குரானை அழுகுண்டு சூரத்து ஃபாத்தியா எல்லா பேருக்கும், நம்ம அனைவருக்கும், எல்லா பேருக்கும், உலகத்தில் இருக்க எல்லா பேருக்குமே சூரத்து ஃபாத்தியா தெரியும். சூரத்து ஃபாத்தியாவை ஓதி நம்முடைய இதயம் ஈர்த்திருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று இந்த வசனத்தை ஓதிக்கொண்டே போகின்றோம். அர் ரஹ்மானுர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் என்று சொல்லி காட்டுகின்றோம். இது ஓதின் மூலமாக நம்முடைய இதயம் கவர்ந்திருக்கின்றதா, நம்முடைய இதயம் அமைதி நிறைந்த உள்ளமாக மாறியிருக்கின்றதா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் அன்பானவர்களே. அப்படிப்பட்ட இதயங்களை ஈர்த்த இனிய இறைவேதம் தான் அன்றைக்கு இருந்த திருக்குரான் தான் இன்றைக்கும் இருக்கின்றது. இந்த அன்றைக்கு இருந்தது, இன்றைக்கு இருக்கின்றது, இறுதி நாள் வரைக்கும் அதுதான் இருக்க போகின்றது. அந்த திருமறை திருக்குரானோடு நாம் எந்த அளவிற்கு தொடர்பு வைத்திருக்கின்றோம், நாம் எந்த அளவிற்கு நாமும் தொடர்பு வைத்திருக்கின்றோம், நம்முடைய குழந்தைகளும் தொடர்பு ஏற்படுத்தி வைத்திருக்கணும் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு திருக்குரானை ஓதுவதற்காக, குரானை ஓதுவதற்காக பிள்ளைகளை வாருங்கள் என்று சொல்லப்பட்டால், உங்களுடைய குழந்தைகளை மர்சாவிற்கு அனுப்புங்கள், பள்ளிவாசலுக்கு அனுப்புங்கள் குரானை ஓதுவதற்காக என்று சொல்லப்பட்டால் சில பல காரணங்களை சொல்லிவிடுவார்கள். என்னுடைய மகனுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, என்னுடைய மகனுக்கு ஸ்பெஷல் டியூஷன் இருக்குது, எப்படி என்று உலக கல்விக்காக. உலக கல்வி வேண்டும் தான், உலக கல்வி வேண்டும் தான். இந்த உலகத்தில் எத்தனை வயது வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை விட்டு வைத்து போயினான் தெரியவில்லை. 40 வருடமோ, 50 வருடமோ, 70 வருடமோ, எத்தனை வருடம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை விட்டு வைத்து போயினான் என்று தெரியவில்லை. அது வரைக்கும் இந்த உலகத்தில் வாழம் என்று சொன்னால், இந்த ஒரு தான் வயிற்றுக்காக வேண்டி உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உழைத்தேதான் ஆக வேண்டும். அதற்கு உலக கல்வி வேண்டும் தான். ஆனால் அதோடு சேர்த்து மறுமை கல்வியாக இருக்கக்கூடிய திருமறை திருக்குரானுடைய அந்த அடிப்படை கல்வி வேண்டும். இன்றைக்கு என்னுடைய மகன் இங்கிலீஷை சரளமாக பேசுகின்றான், என்னுடைய மகன் ஹிந்தி கிளாஸுக்கு போய் ஹிந்தியில பேசுகின்றான். அரபில பேச வேணாம் தான், அரபில பேச வேணாம். அரபில வாசிக்க தெரியுமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு திருக்குரானை திருப்பி அதை வாசிக்க தெரியுமா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. நமக்கு வாசிக்க தெரியுமா அல்லது நம்முடைய பிள்ளைகளுக்கு வாசிக்க தெரியுமா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அந்த அரபி பாடசாலைக்கு தங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வைத்து இந்த திருக்குரானுடைய சிறப்புகளை பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த செய்ய வேண்டும். அன்பான சகோதரர்களே, இதயத்தை ஈர்த்த திருமறை திருக்குரான் வசனங்கள் ஏராளமான சம்பவங்கள் இருக்கின்றது. ஏராளமான சம்பவங்களை அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கின்றது. ஒரு அறிஞர், ஒரு கவிஞர் மனசை நபிஸ்லாஸ் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை எடுத்து அந்த குறைஷிகள் எடுத்து சொல்லுகின்ற பொழுது, அந்த குறைஷில் உள்ள சொல்லுவார்கள், இந்த வசனத்தை நீங்கள் கேட்காதீர்கள், இந்த குர்ஆன் வசனத்தை நீங்கள் கேட்காதீர்கள், இந்த குர்ஆன் வசனத்தை நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய உள்ளத்தில் ஊடுருவி உங்களுக்கு மத்தியில் குழப்பத்தை உண்டாக்கும், அதன் பக்கம் ஈர்க்கப்பட்டு நீங்கள் அந்த வழியில் சென்று விடுவீர்கள், நம்முடைய முன்னோர்களாக இருக்கக்கூடிய கடவுளின் கொள்கையை விட்டுவிட்டு நீங்கள் அந்த கொள்கையின் பக்கம் சென்று விடுவீர்கள் என்று அந்த அன்றைய காலத்து வாழ்ந்த அந்த முஸ்லிம்கள் சொல்வார்கள். அப்ப எந்த அளவிற்கு இந்த திருமறை திருக்குர்ஆன் அதனுடைய சிறப்பை நாம் விளங்க வேண்டும் அன்பானவர்களே. அந்த திருமறை திருக்குர்ஆனுடைய சிறப்புகளை நாம் விளங்க வேண்டும். அதை புரிந்து திருமறை திருக்குர்ஆன் வசனங்களில் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றதோ, எப்படி நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போக வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றதோ அப்படி கொண்டு போக வேண்டும். இந்த திருமறை திருக்குர்ஆன் வசனங்கள் முஃமின்களை மாற்றியது என்று சொல்லவில்லை, முஃமின்களை மாற்றியது சொல்லவில்லை. அதில் வரலாற்றை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இறை நிராகரிப்பாளர்கள், அல்லாஹ் என்று வணக்கத்திற்குரிய இல்லை என்று சொல்லிக்கொண்டு இறை மறுப்பாளர்கள் இருந்தார்களே, அப்படிப்பட்ட கல்லஞ்சம் கொண்ட கடுமையான உள்ளங்களை கொண்ட அந்த மனிதர்களை தான் ஈர்த்தது இந்த குர்ஆன் வசனங்கள். இந்த குர்ஆன் வசனங்கள் யாரை ஈர்த்தது?
அன்றைய காலத்தில் வாழ இறை மறுப்பாளர்கள் தான் ஈர்த்தது. உதாரணத்துக்கு பார்த்தோம் என்று சொன்னால், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் உவைத் என்று சொல்லக்கூடிய அவரிடத்தில் அடைக்கலம் பெற்றிருக்கின்றார்கள். அடைக்கலம் பெற்றிருக்கின்ற சமயத்தில் குறைஷி தலைவர்கள், பெரும் பெரும் தலைவர்கள் சொல்லுகின்றார்கள், உவைதே, நீங்கள் அபூபக்கர் அவர்களை தொழுவதாக இருந்தாலும், இறைவனை வணங்குவதாக இருந்தாலும், குர்ஆனை ஓதுவதாக இருந்தாலும் அவரை இல்லத்திற்குள்ளே, வீட்டிற்குள்ளே நீங்கள் தொழுதுகொள்ள சொல்லுங்கள். வெளியே வந்துவிட்டால் எங்களுடைய மனைவிமார்கள், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய ஊர் மக்களில் குழப்பம் ஏற்படும், அதன் வசனம் ஈர்க்கப்பட்டு வேற வழியில் சென்று விடுவார்கள் என்று சொன்னார்கள். உடனே இதை அபூபக்கர் சித்திக் அவர்கள் கேள்விப்பட்டார்கள். கேள்விப்பட்ட உடனேயே அவர்கள் ஒரு சில மாற்று செய்தார்கள். அவருடைய வீட்டுடைய முற்றத்தில் திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு குர்ஆனை சத்தமாக ஓதுகின்றார்கள். குர்ஆனை சத்தமாக ஓதுகின்ற சமயத்தில் பக்கத்து வீட்டில் இருந்த அனைவருமே அந்த திருக்குர்ஆன் வசனத்தை ஈர்க்கப்பட்டு உடனே அபூபக்கர் சித்திக் அவர்கள் அருகாமையில் அமர்ந்து கொண்டு இந்த திருக்குர்ஆனை கேட்டார்கள். அப்ப அன்பான சகோதரர்களே, இந்த திருக்குர்ஆன் எப்படியெல்லாம் ஈர்க்கப்பட்டிருக்கின்றது, இந்த திருக்குர்ஆன் எப்படியெல்லாம் மனிதர்களை வென்றிருக்கின்றது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் காலத்துல இன்னொரு சம்பவம் நடந்தது. நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு சம்பவம் தான். உமர் பின் கத்தாப் அவர்கள் குறைஷியின் பெரும்பெரும் தலைவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது அவர்களை கொன்றே ஆக வேண்டும், அவருடைய பிரச்சாரம் இருக்க வீரியமாய் கொண்டே போய்கொண்டிருக்கின்றது, அவரை அழித்து ஒழித்து ஆக வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். உடனே இதை யார் செய்வா என்று கேட்கிறார்கள். உடனே உமர் பின் கத்தாப் அவர்கள் அதை முடிவு செய்கின்றார்கள். நான் அவரை கொன்றுவேன் என்று சொல்லிக்கொண்டு வேகமாக செல்கின்ற சமயத்தில் அந்த ஒரு நபரை சந்திக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு சம்பவம் தான் மாணவர்களே. அந்த திருக்குர்ஆன் எப்படி உமர் பின் கத்தாப் அவர்களை ஈர்த்தது என்றுதான் பார்க்க வேண்டும். தாஹா என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தை ஓதுகின்றார்கள். உமர் பின் கத்தாப் அவருடைய தங்கையான ஹப்சா அவர்களும் அவருடைய மச்சானாக இருக்கக்கூடிய ஹப்சாவுடைய கணவன் இருவரும் ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். ஓதிக்கொண்ட சமயத்தில் வீட்டுக்கு அருகாமையில் செல்லுகின்ற பொழுது அந்த ஓதுகின்ற வசனத்தை கேட்டு வருகின்றார்கள். கேட்டுவிட்டு என்ன ஓதிக்கொண்டிருந்தீர்கள், என்ன படித்துக் கொண்டிருந்தீர்கள் என்று கேட்கிறார்கள். உடனே நாங்கள் ஒன்றும் படிக்கவில்லை, நாங்கள் ஒன்றும் வாசிக்கவில்லை, ஓதவில்லை என்று சொல்லிவிடுகின்றார்கள். உடனே கோபப்பட்டு விடுகிறார்கள். கோபப்பட்டு தங்கச்சியும் மச்சானை அடிச்சு விடுறாங்க. அடிச்சவனே, நீ என்ன வேணா செஞ்சுக்க, நான் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டேன், அல்லாஹ் தான் வணங்குவதற்கு தகுதியான இறைவன் என்று ஏற்றுக்கொண்டேன் என்று துணிகரமாக சொல்லுகின்றார்கள். உடனே உமர் பின் கத்தாப் அவர்கள், நீங்கள் படித்ததை, நீங்கள் வாசித்ததை என்னிடம் தாருங்கள் என்று கேட்டார்கள். உடனே அதை தந்தார்கள். ஹப்சார் அவர்கள் தந்தார்கள். தந்துவிட்டு வாசிக்கிறார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயர் ஆரம்பம் செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு சூரத்து தாஹா என்று சொல்லக்கூடிய தாஹா என்று சொல்லி அந்த வசனத்தை ஓத ஆரம்பிக்கிறார்கள். உடனே அவர்கள் அறியாமலே அவருடைய நாவில் லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று அவர்கள் அறியாமலே அவருடைய நாவில் ஏகத்துவ அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட இருக்கின்றது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எதை மாற்றிருக்கின்றது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்றைய காலத்தில் சில விஷயங்களை தடை செய்கின்றான். சில விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டினான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, இன்னமல் உடனே அந்த அங்க இருந்த வீட்டில் இருந்த குடிபானம் அனைத்தும் உடைக்கப்பட்டு அந்த தெருவெல்லாம் மதுவாராக ஓடி என்று சொன்னால் அந்த திருக்குர்ஆன் வசனங்கள் ஈர்த்திருக்கின்றது, அவர்களை இழுத்திருக்கின்றது நல்வழியின் பக்கம். உடனே அவர்கள் கட்டுப்பட்டார்கள். உடனே அதற்கு உடனடியாக எந்த ஒரு ஆட்சேபனை தெரிவிக்காமல்
எந்த ஒரு ஆட்சேபம் தெரிவிக்காமலும் அந்த வசனத்திற்கு உடனடியாக கட்டுப்பட்டார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, அப்படிப்பட்ட விஷயங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த திருக்குர்ஆன் சொல்லியிருக்கின்றான். அந்த விஷயங்கள் அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கின்றதா? நம்முடைய வாழ்க்கையில் அந்த வசனங்கள் அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றன என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் அன்பானவர்களே. எனவே அன்பான சகோதரர்களே, இனி வரக்கூடிய காலங்களில் திருக்குர்ஆனை திறந்து அதை படித்து அது சொல்லப்படக்கூடிய விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசக்கூடிய என்னையும் கேட்டுக்கொண்டு உங்களையும் அல்லாஹ் ஆக்கிடுவார் என்று கூறி இந்த முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, இன்ஷா அல்லாஹ் இன்று மக்ரிப் தொழுகைக்கு பிறகு ஒரு மார்க்க அமர்வு இருக்கின்றது. அந்த மார்க்க அமர்வை நடத்துவதற்காக மிகவும் சிரமப்பட்டு மழை என்று கூட பார்க்காமல் வருகை தர இருக்கின்றார்கள். ஷேக் உஸ்மான் ஃபிர்தூசி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் மார்க்க அறிஞர் இந்த தர்பியா நிகழ்ச்சியை நடத்த வருகை தர இருக்கிறார்கள். மாதந்தோறும் நாம் தர்பியா மார்க்க அமர்வு நடத்துவது உண்டு. வழக்கம்போல் இந்த மாதம் இன்று வெள்ளிக்கிழமை சரியாக 6:30 மணி அளவில் மக்ரிப் தொழுகைக்கு பிறகு அந்த மார்க்க அமர்வு நடைபெற உள்ளது. எனவே அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த மார்க்க அமர்வில் நாம் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். மார்க்கம் அறிவோம் மறுமையை வெல்வோம் என்ற அழகான ஒரு சிறப்பான தலைப்பின் கீழ் இந்த மார்க்க அமர்வு சிறப்பு பயான் நடக்க இருக்கின்றது. நம்முடைய வேலைகளை சில மணி நேரம் அந்த நம்முடைய வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு அல்லாஹ்விற்காக நாம் அந்த நேரத்தை செலவிட வேண்டும். நாம் அந்த நேரத்தில் இந்த நேரத்தை விட்டுவிட்டால் நம்முடைய வியாபாரம் நஷ்டமடைந்துவிடும், கஷ்டமாகிவிடும் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நேரத்தில் நமக்கு அந்த வியாபாரத்தை வெற்றிகரமாக இல்லாவிட்டாலும் அடுத்த நேரத்தில் நம்முடைய அந்த தேவைகளை அந்த வியாபாரத்தை வெற்றிகரமாக ஆக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். எனவே அன்பான சகோதரர்களே, வந்திருக்கும் சகோதரர்கள் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் இந்த மார்க்க அமர்வில் கலந்து கொள்ள வேண்டும். அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். மேலும் வந்திருக்கும் நம் சகோதரர்கள் நம்முடைய நண்பர்கள், நம்முடன் பழகிய நண்பர்கள், நம்முடைய வீட்டில் இருக்கும் சகோதரர்கள் மற்றும் பெண்கள், மனைவிமார்கள், சகோதரிகள், தாய்மார்கள் போன்ற அனைவரையும் இந்த மார்க்க அமர்வில் கலந்து கொண்டு நற்பயன்களை பெற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த ஜும்மா ஹுத்பாவை நிறைவு செய்கின்றேன். ஆகிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر.